ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள்லையும் கூட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் போகிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நானும் எங்களுடைய டீமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பயப்படாதீங்க. அந்த காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலும் கூட அற்பமாக என்ன பண்ணுறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளில் வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எல்லா காரியத்திலும் நீ அற்பமாய் எண்ணப்படுகிறாயா? எல்லாவற்றிலுமே உன்னை அற்பமாய் மற்றவர்கள் நினைக்கிறார்களா? அந்த இடத்திலலாம் நீ கூனி குறுகி நின்று கடந்து வருகிறாயா? இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, எளியவன் என்றைக்குமே என்ன செய்யப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இங்கே தாவீது சொல்கிறான், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. அற்பமாக என்ன போகிறேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகிறீங்களா? எதுக்குடா வெளியே போகிறோம்? எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம்? எதுக்கு இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிங்களா? அற்பமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? ஒரு உயர்வை காண போகிறீங்க. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலும் தாவீது இங்கே சொல்லுகிறத பார்க்க, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தாவீதை போல நீயும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? தாவீதை ஆண்டவர் எவ்வளவாய் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியில் அவன் வர வர விருத்தி அடைகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் சோர்ந்து போகவே இல்லை. நான் அற்பமாக எண்ணப்படுறேன், நான் எளியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சவுல் கூட தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்கல. ஆமாம், அதனால அவன் சோர்வு வந்திருக்கலாம் அவனுக்கு. அதனால தான் அவன் சொல்கிறான், நான் ராஜாவுக்கு மருமகனாக ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்கிறான், நான் எளியவனும் அற்பமாக எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன்னு. இன்றைக்கு நீங்களும் அப்படி நினைக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தாவீதை உயர்த்தினது போல உங்களை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எந்தெந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, எந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் கேவலப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு நின்றீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். ஆடு மேய்த்த தாவீதை அரசனாய் மாற்றினவர் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை தலைக்கல்லாய் மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறாய். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு உயர்வு கடந்து வருகிறது, ஒரு மேன்மை உங்களுக்கு கடந்து வருகிறது. அந்த மேன்மை உங்களுக்கு கடந்து வரும்போது யாரெல்லாம் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களெல்லாம் உங்கள் பட்சமாய் வருவாங்க. யாரெல்லாம் அவங்கள விட்டுட்டு தூரமாக போனாங்களோ அவங்களாம் உங்கள் அருகில் கடந்து வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய சகோதரர்களால் நான் பகைக்கப்படுறேன், என்னுடைய சகோதரிகளால் நான் பகைக்கப்படுகிறேன், இதனால் எங்களுடைய குடும்பத்தாரால் நான் பகைக்கப்படுகிறேன், ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்று சொல்லி எங்களை அற்பமாக என்றாங்க, எங்கள் குடும்பத்தை ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்க மத்தியில் ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? தொடக்கம் உங்களுக்கு அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. கண்களை முடிச்சு பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்போ அற்பமாய் உங்களுடைய பிள்ளைகள் எண்ணப்பட்ட இடங்களில் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு உயர்வை கொடுக்க போகிறீங்கப்பா, ஒரு மேன்மையை கொடுக்க போகிறீங்கப்பா. அந்த இடத்துல இவருடைய தலை நீங்கள் உயர்த்த போகிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை வேலை செய்கிற இடங்களிலே ஒரு மேன்மையை கொடுத்து இவர்களை நீ கனப்படுத்தப்படுறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா, உங்கள் கரத்தின் கிரையிலிருந்து எல்லாம் வெளிப்படட்டும். யாரெல்லாம் அற்பமாக என்னப்படுன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.